ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஷ் அகாடமி. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா மின்னியல் அப்படின்னு ஒரு டாபிக் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக டிஎன்பிசியோட எக்ஸாமாக இருக்கட்டும் சரி, இப்போ டிசம்பரில் நடக்க போகிற யூஎஸ்ஆர்பியோட எக்ஸாமும் சரி. ஸோ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் ட்ரிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னே ஒவ்வொரு லெசனுக்கும் நம்ம என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த லெசனுக்கு உண்டான வீடியோஸ் எல்லாமே ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ அதிலிருந்து இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டை மட்டும் எடுத்து உங்களுக்கு லாஸ்ட் மினிட்டோட ப்ரிப்பரேஷன் ட்ரிக்ஸாக கொடுக்குறோம். சரிங்களா? சரி, ஓகே. இதுக்கு முன்னே நீங்கள் எல்லோரும் படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அந்த படித்ததை மறுபடியும் ரிவைஸ் பண்ணி பார்க்குறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இல்லை நான் இப்போ தான் படிக்கிறேன் அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. மின்னியல் ஃபஸ்ட்டு 1882 வருஷம் நியூயார்க் நகரத்தில் ஒரு சாயந்தர நேரத்தில் தான் ஒரு அதிசயமான நிகழ்வு நடந்துச்சு. கிட்டத்தட்ட 9000 வீடில் 14,000 லைட் மின் விளக்குகள் அப்படிங்கிறத நமக்கு வந்து எரிய வச்சார். யார்? தாமஸ் ஆல்வா எடிசன். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கண்டென்ட்டு. மின் விளக்கை கண்டறிஞ்சவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படிங்கிறது ஆன்சர். த நெக்ஸ்ட்டு, முதலாக 1899 வருடம் இந்தியாவில் மின்சாரம் பயன்பாட்டுக்கு வந்தது. எந்த வருஷம்? 1899க்கு முன்ன வரைக்கும் இங்கே இந்தியாவில் கரண்ட்டு கிடையாது. தென் 1899 ஆண்டு ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் அணுமின் நிலையம் அப்படிங்கிறது இந்தியாவில் கல்கத்தா மின் விநியோக கழகம் அவங்களால இங்கே வந்து ஆரம்பிக்கிறாங்க. எப்படி நம்ம தமிழ்நாடுக்கு டிஎன்இபின்னு இருக்குல்ல, அதே மாதிரி கல்கத்தா மின் விநியோக கழகம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 1899 ஏப்ரல் 17ஆம் தேதி அனல் மின் நிலையத்தை இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த வருஷம்தான் இங்கே சென்னையில் பேசின் பாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து அனல் மின் நிலையத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட்டு, அனைத்து பருப்பொருட்களும் சிறிய துகள்களாலான அணுக்களால் ஆக்கப்பட்டுள்ளது. ஸோ இப்போது மனிதன், நம்மளுடைய உயிருள்ள ஒரு மனிதன் எவ்வாறு செல்களால் ஆக்கப்பட்டிருப்பானோ அதே மாதிரி எந்த ஒரு பொருளும் அணுக்களால் ஆக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ லைக் நமக்கு வந்து பாருங்கள், ஏதாவது ஒரு சின்ன ஒரு துகள் எடுத்துக்கோங்களேன், ஒரு செங்கல் எடுத்துக்கோங்க. ஒரு உடைக்க சின்ன சின்ன துகளாக போயிட்டே இருக்கும். ஸோ கடைசியாக உடைக்க முடியாத அளவு ஒரு துகள் இருக்குது அப்படின்னா அதை தான் அணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கண்ணால் பார்க்குறது வந்து ஒரு அணு கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப மைன்யூட்டாக பார்க்கணும். சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட அணுக்கு உள்ள நமக்கு வந்து பார்த்தோன்னா புரோட்டான் அப்படின்னு ஒரு துகள் இருக்குன்னு சொல்கிறாங்க, நியூட்ரான் அப்படின்னு ஒரு துகள் இருக்குன்னு சொல்கிறாங்க, எலக்ட்ரான் அப்படின்னு ஒரு துகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த புரோட்டானும் நியூட்ரானும் உட்கரு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு உள்ளே இருக்கிறதாகவும், இந்த எலக்ட்ரான் உட்கருவை சுற்றி வந்துட்டு இருக்கிறதாகவும் நமக்கு வந்து அணுவினுடைய அமைப்பில் கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த புரோட்டானுக்கு பக்கத்தில் ஒரு வட்டப்பாதையில் சுற்றி வரக்கூடிய எலக்ட்ரானுகளுக்கும் இடையில கவர்ச்சி விசை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும், அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கவர்ச்சி விசை இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரானை இந்த அணுவிலிருந்து பிரிக்க முடியாது. மாறாக இந்த சுற்றுவட்ட பாதை மேலே போக 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 அடுத்தடுத்த லைன் போக போக இந்த புரோட்டானுக்கும் இந்த எலக்ட்ரானுக்கும் கொஞ்சம் கவர்ச்சி விசை குறையும். ஸோ இந்த கவர்ச்சி விசை அல்லது விலக்கு விசையை ஏற்படுத்தக்கூடிய இந்த துகளைத்தான் மின் துகள்னு சொல்கிறாங்க. புரோட்டானையும் இந்த எலக்ட்ரானையும் தான் மின் துகள்னு சொல்கிறாங்க. இந்த நியூட்ரான் அப்படிங்கிறது நடுநிலையில் இருக்கும், எந்த விதமான மின் பண்புகளையும் பெற்றிருக்காது. இந்த புரோட்டான் அப்படிங்கிறது நேர்மின் பண்பை பெற்றிருக்கும், எலக்ட்ரான் அப்படிங்கிறது மைனஸ் நெகட்டிவ் எதிர்மின் பண்பை பெற்றிருக்கும். இதில் இந்த எலக்ட்ரானும் இந்த புரோட்டானும் ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதாவது கவர்ச்சி விசை பண்புகளுடைய காரணமாக ஒன்று ஈர்க்கும், ஒன்று விலக்கும். அதாவது ஈர்க்கக்கூடிய பண்பு அல்லது விலக்கக்கூடிய பண்புகளை பெற்றிருக்கக்கூடிய அணுவினுடைய மிகச்சிறிய துகளைத்தான் மின் துகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிள். சரிங்களா? அதான் இங்கே மேலே கொடுத்துருக்க இந்த பாயிண்ட்டு. தென் அனைத்து பருப்பொருட்களும் சிறிய பொருட்களால் ஆன அணுக்களால் ஆக்கப்பட்டுள்ளது என அறிந்திருப்போம். அணுவின் மைய பகுதியானது உட்கரு என அழைக்கப்படுகிறது. உட்கருவானது புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களை உள்ளடக்கியது. புரோட்டான் நேர்மின் சுமையை கொண்டது, நியூட்ரான் மின்சுமை அற்றது. சொன்ன பாயிண்ட் தானே? அதே தான். தென் எலக்ட்ரான்கள் உட்கருவினை சுற்றி பல்வேறு வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது. அந்த உட்கருவுக்கு மேலே சுற்றி வருது. ஒரு அணுவில் உள்ள எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கையும் புரோட்டான்களுடைய எண்ணிக்கையும் சமம். இது ரெண்டாவது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? புரோட்டானுடைய எண்ணிக்கையும் எலக்ட்ரானுடைய எண்ணிக்கையும் கிட்டத்தட்ட சமமாக தான் இருக்கும். புரோட்டான் எவ்வளவு இருக்கோ அதே அளவு தான் எலக்ட்ரானும் கிட்டத்தட்ட சமமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், மேலும் எலக்ட்ரான்களுக்கும் புரோட்டான்களுக்கும் இடையே ஒரு கவர்ச்சி விசை காணப்படுகிறது. எலக்ட்ரான்களுக்கும் இந்த புரோட்டானுக்கும், அதாவது நேர்மின் துகளுக்கும் எதிர்மின் துகள்களுக்கும் இடையே ஒரு கவர்ச்சி விசை காணப்படுகிறது.
உட்கருவினுடைய அருகில் உள்ள வட்டப்பாதையில் சுற்றி வரக்கூடிய எலக்ட்ரான்களுக்கும், உட்கருவில் உள்ள புரோட்டான்களுக்கும் இடையே வலிமை மிகுந்த கவர்ச்சி விசை காணப்படுவதால் அவற்றை அணுவிலிருந்து எளிதாக வெளியேற்ற முடியாது. நான் சொன்ன பாயிண்ட் தான். தென் வெளிவட்ட பாதையில் சுற்றி வரக்கூடிய எலக்ட்ரான்களை எளிதாக அணுவை விட்டு வெளியேற்ற முடியும். ஸோ வெளியில ரொம்ப அவுட்டர் பாயிண்ட்ல சுத்தி வரக்கூடியது. தென் உட்கருவை சுற்றி எதிர்மின் சுமை கொண்ட எலக்ட்ரான்கள் வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றன. அணுவினுள் உள்ள மின்னூட்டங்களுக்கு தொடர்புடைய ஆற்றின் ஒரு வகையே மின்சாரமாக கருதப்படுகிறது. ஸோ இந்த எலக்ட்ரான்களுடைய மூவ்மெண்ட் அல்லது புரோட்டான்களுடைய மூவ்மெண்ட் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய அந்த நிகழ்வுகளை தான் நம்ம மின்னூட்டம்னு சொல்லுவோம். அதாவது எலக்ட்ரான்கள் நகரக்கூடியது அப்படிங்கிற மாதிரி வார்த்தையில சொல்லுவாங்க. புரோட்டான்களும் நகரும் அப்படிங்கிற மாதிரியும் நமக்கும் சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதாவது எலக்ட்ரான்கள் நகரக்கூடிய அந்த நிகழ்வு தான் மின்னூட்டம்னு சொல்லுவோம். மின்னூட்டம் எவ்வளவு பாயுதோ அதைத்தான் மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியலனா இதுக்கு முன்னே உங்களுக்கு வீடியோஸில் உங்களுக்கு லெசனை வச்சு இண்டிவிஜுவலாக தனித்தனியாகவே சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து லாஸ்ட் மினிட்டோட ப்ரிப்பரேஷன் ட்ரிக்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதனால் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு மின் துகள். மின் துகள் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோம்னா மேலே அதை சொன்ன அதே பாயிண்ட் தான். ஈர்ப்பியல் பண்பு அல்லது விளக்கக்கூடிய பண்புகளுக்கு காரணமான அந்த துகளை தான் மின் துகள்னு சொல்லுவோம். ஸோ நார்மலாக மின் துகள்களை நேர்மின்னூட்டம் கொண்டவை மற்றும் எதிர்மின்னூட்டம் கொண்டவைன்னு சொல்கிறோம். புரோட்டான் அப்படிங்கிறது நேர்மின்னூட்டம் கொண்டவை, எலக்ட்ரான் அப்படிங்கிறது எதிர்மின்னூட்டம் கொண்டவை. ஒரு அணு நார்மலாக இப்போது இங்கிட்டு ஒரு அணு இருக்குது, இங்கிட்டு ஒரு அணு இருக்குன்னு வச்சுப்போம். இந்த அணுவில் வெளியில் ஒரு எலக்ட்ரான் மிச்சமாக இருக்குது, இங்கே வெளியில் ஒரு எலக்ட்ரான் இல்லை. ஸோ அதாவது நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த 2n² அப்படிங்கிற இந்த ஃபார்மெட்டில் தான் எலக்ட்ரான் ஃபில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதாவது ஒரு முதல் கூட்டில் 2 எலக்ட்ரான் இருக்கும், ரெண்டாவது கூட்டில் 8 எலக்ட்ரான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துருந்தோம்ல. ஸோ அந்த கான்செப்டில் ஒரு எலக்ட்ரான் இங்கே அதிகமாக இருக்குது, இங்கே ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்குன்னா இங்கேருந்து எலக்ட்ரான் இங்கே போகும். இந்த அணு எலக்ட்ரானை இழந்ததுனால இது நேர்மின் தன்மை பெற்ற அணுவாக மாறும். இது எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டதுனால இது எதிர்மின் கொண்ட அணுவாக மாறும். அதைத்தான் நேர் அயனி எதிர் அயனி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஓரின மின்துகள்கள் ஒன்றை ஒன்று விலக்கி கொள்ளும், வேறின மின்துகள்கள் ஒன்றை ஒன்று கவரும். கீழ்காணும் 3 முறைகளில் ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு மின்துகள்கள் இடமாற்றம் செய்யப்படுகிறது. ஒன்று, தேய்க்கும் போது நமக்கு தேய்ச்சோம் அப்படின்னாலே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மின்துகள்கள் பரிமாற்றம் நடக்கும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, கடத்துதல் மூலம் இடமாற்றம் நடக்கும். கடத்துதல் அப்படிங்கிறது கம்பியில் போகக்கூடிய நிகழ்வுகளையும் சொல்லலாம். மின் தூண்டல் மூலம் இடமாற்றம் நடக்கும். ஸோ அதாவது ஒரு பேட்டரி லைட்டாக ஒரு சின்ன கனெக்ஷன் அப்படி லைட்டாக வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னாலே அதுலேயும் மின்துகள்கள் பரிமாற்றம் நடக்கும்னு சொல்லுவாங்க. தென் மின் நடுநிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள், இப்போ நான் சொன்ன பாயிண்ட் தான், எலக்ட்ரானை இழப்பதால் மட்டும்தான் நேர்மின் தன்மையை பெறுகிறது. இது மாறாக புரோட்டானை வாங்கிக்கிறதுனால இது நேர்மின் தன்மைன்னு சொல்ல மாட்டாங்க. எலக்ட்ரானை இழந்துச்சுன்னா நேர்மின், எலக்ட்ரானை வாங்குச்சுன்னா எதிர்மின். அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மின்னூட்டம் அப்படின்னா என்னன்னு சொல்ல வராங்க. மின்னூட்டத்தை நம்ம வந்து கூலும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அலகுல குறிப்போம். எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டான்கள் எவ்வளவு இடமாற்றம் அடைந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த மின்னூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்பி இருக்கு, இந்த கம்பிக்கு உள்ள எல்லாமே அணுக்கள் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும், நமக்கு தெரியும். அந்த அணுக்களுக்கு உள்ள புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும், எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த புரோட்டானோ அல்லது எலக்ட்ரானோ ஒரு கடத்தியில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரக்கூடிய அந்த நிகழ்வை தான் மின்னூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இங்க எலக்ட்ரிசிட்டியை கொடுக்கும்போது இதுல வந்து வைப்ரேஷன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஒரு சில அதிர்வுகள், ஒரு துகள் இன்னொரு துகளை மோத செய்யும், அந்த துகள் இன்னொரு துகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்ப்போம்ல. ஸோ ஒரு துகள் இன்னொரு துகள் கூட போகும்போது ஸோ அந்த எப்படி சொல்கிறது, அந்த அணுக்குள்ள அந்த எலக்ட்ரான் பரிமாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும் நம்ம சொல்லியிருந்தோம்ல. அது நடக்கும்போது தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மின்னூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வை சொல்கிறோம். அது நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு தான் மின்னூட்டம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு கூலுங்கிறது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாருங்கள். 6.242 × 10⁻18 புரோட்டான் அல்லது எலக்ட்ரான்களுக்கு சமம். இவ்வளவு எலக்ட்ரான்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்தா தான் அதை வந்து ஒரு கூலும் அப்படின்னு சொல்கிறோம். 6.242 × 10⁻18 புரோட்டான் அல்லது எலக்ட்ரான்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகரக்கூடிய நிகழ்வு தான் மின்னூட்டம் அப்படின்னு சொல்கிறோம். மின்னூட்டத்தை கூலும்னு சொல்லுவோம். அதை வந்து Q அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்பல்லையும் நமக்கு வந்து குறிக்கிறோம். அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த நெக்ஸ்ட்டு அதனுடைய மதிப்பு E = 1.6 × 10⁻−19 ஒரு எலக்ட்ரானினுடைய மின்னூட்டம் மிகச்சிறிய மதிப்புடையது. ஸோ எலக்ட்ரான் அப்படிங்கிறது ஒரே ஒரு எலக்ட்ரான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ பல்க் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது மூவ் ஆகும்போது தான் அதனால் ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. தென் எலக்ட்ரானினுடைய மின்னூட்டம் அடிப்படை அலகாக கருதப்படுகிறது. எலக்ட்ரான்கள் வந்து அதுதான் நமக்கு வந்து பார்த்தோன்னா கரண்டினுடைய அடிப்படையான ஒரு விஷயமா நமக்கு வந்து எலக்ட்ரான்கள் நகரக்கூடிய நிகழ்வை தான் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனுடைய மதிப்பு தான் 1.6
6 × 10⁻⁻19 சி. எனவே எந்த ஒரு மின்னூட்டமும் Q அடிப்படை மின்னூட்டமான எலக்ட்ரானினுடைய மின்னூட்டத்தினுடைய முழு மடங்காகவே இருக்கும் என்பதை குறிக்கிறது. அதாவது எலக்ட்ரான்கள் எவ்வளவு பரிமாற்றம் அடைந்துச்சு அப்படிங்கிறது தான் இங்க மின்னூட்டத்திலே சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் இது. வேற எந்த பாயிண்ட்டும் கிடையாது. ஓகேவா? தி நெக்ஸ்ட் Q = NE. இங்க என்னங்கிறது ஒரு முழு எண். Q மின்னூட்டம் அப்படிங்கிறது எலக்ட்ரானுடைய முழு பரிமாற்றத்துக்கு சமமாக அப்படியே இருக்கும் அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த கண்டென்ட். தி நெக்ஸ்ட் இரு புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய நிலைமின்னியல் விசை நியூட்டனின் 3வது விதியின் அடிப்படையில் இயங்குகிறது. அதனை நியூட்டனின் 3வது விதி, ஒரு இடத்துக்கு ஒரு வினை செயல்படுச்சுன்னா அதுக்கு எதிர்த்துல இன்னொரு வினை அப்படிங்கிறது டைரக்டா இன்னொரு விசை செயல்படும் அப்படிங்கிறத சொல்லுவாங்கல்ல, அதுதான். தென் ஒரு மின்னூட்டத்தின் மீது ஏற்படக்கூடிய விசை வினையாகவும் இன்னொரு மின்னூட்டத்தின் மீது ஏற்படக்கூடிய விசை எதிர்வினையாகவும் செயல்படுகிறது. இங்கிட்ட ஒரு விசை போச்சுன்னா இங்கிட்ட ஒரு விசை அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்றாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. தி நெக்ஸ்ட் மின் விசைன்னு என்னன்னு தெரியும், மின் புலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதாவது எந்த டைரக்ஷன் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம், அதுதான். தென் மின்னோட்டம் அப்படிங்கிறது நமக்கு வந்து எவ்வளவு மின்னூட்டங்கள் பாயக்கூடிய வீதத்தை மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். மின்னோட்டத்தினுடைய அழகு வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா மின்னோட்டத்தை ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்பிளை நமக்கு குறிப்போம். அதை அளக்கக்கூடிய கருவியை வந்து அம்மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? மின்னோட்டம் எவ்வளவு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அளக்கக்கூடிய கருவிகளை நம்ம அம்மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதான் சிம்பிள், நமக்கு தெரியுமே. தென் நெக்ஸ்ட் மின்னூட்டங்களின் ஓட்டமே மின்னோட்டம் எனப்படுகிறது. எவ்வளவு மின்னோட்டம் போயிருக்கு அப்படிங்கிறத சொல்றது மின்னோட்டம். ஒரு சுற்றில் பாயக்கூடிய மின்னோட்டமானது ஒரு வினாடி நேரத்தில் கடத்தியின் ஏதேனும் ஒரு புள்ளி வழியே செல்லக்கூடிய மின்னோட்டத்தினுடைய அளவால் அளவிடப்படுகிறது. இது நமக்கு தெரிஞ்சதான். தென் நெக்ஸ்ட் மின்னோட்டத்தினுடைய அலகு ஆம்பியர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கண்டென்ட். மின்னோட்டம் நம்ம வந்து அளவீட்டியில் நம்ம வந்து பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். மின்னோட்டத்தினுடைய அலகு வந்து ஆம்பியர் அப்படின்னு சொல்றாங்க. அது ஆம்பியர். இப்போ ஒரு கம்பி இருக்கு, ஒரு கம்பியில இப்போ கரண்ட் வந்து போயிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். அதுல ஒரு குறுக்கு வெட்டு பரப்பு இப்போ கட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு வினாடி நேரத்தில் ஒரு செகண்ட்ல ஒரு கூலும் மின்னூட்டம் பாய்ந்தால் இங்கே போகக்கூடியது ஒரு கூலும் அப்படிங்கிற அளவு மின்னூட்டம் இதில் வந்து போச்சுன்னு அப்படின்னு. அதாவது ஒரு கூலும்னா ஒன்றும் இல்லை, குறிப்பிட்ட அளவு. இந்த எலக்ட்ரான் 6.242 அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோமா, அப்படின்ட்டு 10⁻18 அப்படிங்கிறது சொல்லியிருந்தோமா, அவ்வளவு எலக்ட்ரான் பரிமாற்றம் இந்த ஒரு செகண்டில் இந்த இடத்த தாண்டி கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா அக்கடத்தியில் பாயக்கூடிய மின்னோட்டம் ஒரு ஆம்பியர், ஒரு ஆம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஒரு செகண்டில் ஒரு கடத்தியில் 6.242 × 10⁻18 எலக்ட்ரான் பரிமாற்றம் அப்படிங்கிறது நடந்தால் அது ஒரு ஆம்பியர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? தென் ஒரு ஆம்பியர் என்பது கம்பியொன்றின் குறுக்குவெட்டு பரப்பை ஒரு வினாடியில் ஒரு கூலும் அளவிலான மின்னூட்டம் கடக்கும்போது உருவாகக்கூடிய மின்னோட்டம் ஆகும். ஸோ ஒரு ஆம்பியர் மறுபடியும் கீழே அப்படியே மாற்றிட்டு இது பண்ணியிருக்காங்க. ஒரு ஆம்பியருங்கிறது ஒரு கூலும் பர் ஒரு வினாடி. ஒரு கூலுங்கிறது என்ன? மின்னூட்டம் பாயக்கூடிய வீதம். மின்னூட்டம்னா என்ன? எலக்ட்ரான் அல்லது புரோட்டான் நகரக்கூடிய வீதம் தான் மின்னூட்டம். சரிங்களா? ஸோ எலக்ட்ரான் அல்லது புரோட்டான் ஒரு குறுக்குவெட்டு பரப்பில் ஒரு வினாடி நேரத்தில் கடந்துச்சுன்னா அதை ஒரு ஆம்பியர்னு சொல்கிறோம். கூலுமை நம்ம கியூன்னு சொல்லுவோம், வினாடியை டைமுன்னு சொல்கிறோம். ஆம்பியர் ஐ அப்படின்னு சொல்கிறோம். I = Q/T அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு மின் அழுத்த வேறுபாடு. மின் அழுத்த வேறுபாடு எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ புரோட்டான் அப்படின்னு எடுத்துப்போம். இது நேர்மின் பண்புல, நேர்மின் துகளில் இருந்து எதிர்மின் பண்பு, அதாவது இப்போது ஒரு பேட்ரி இருக்குது. சரிங்களா? பேட்டரியில் பாசிட்டிவ்னு ஒரு டெர்மினல் இருக்கும், நெகட்டிவ்னு ஒரு டெர்மினல் இருக்கும். இப்போ இந்த பாசிட்டிவ் டெர்மில் மின் அழுத்தம் அப்படிங்கிறது அதிகம். இப்போ இந்த இடத்துல இருந்து புரோட்டான் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்து இங்கே நெகட்டிவை நோக்கி வரும். மின் அழுத்தம் அப்படிங்கிறது பாசிட்டிவில் அதிகம். இங்கே ஈல வந்து எலக்ட்ரானுடைய செறிவு அதிகம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே ஆக்சுவலாக வந்து அதிகமான செறிவு இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து குறைவான செறிவு இருக்கக்கூடிய பகுதிகளை நோக்கி எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறது மூவ் ஆகும் அப்படின்னு ஒரு கண்டென்ட்டும் கொடுப்பாங்க. அதே மாதிரி மின் அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து மின் அழுத்தம் குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகளை நோக்கி மின்னோட்டம் பாயும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த பாசிட்டிவ் டெர்மினலிருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு புரோட்டான் அப்படிங்கிறது போகும். இந்த புரோட்டான் போகக்கூடிய இந்த பாதையை இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாதையை மரபு மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். மரபு மின்னோட்டம் சொல்லுவோம். எலக்ட்ரான் அப்படிங்கிறது நெகட்டிவ் டெர்மினலிருந்து பாசிட்டிவ் டெர்மினல் நோக்கி போகும். இது நமக்கு வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரான் ஓட்டம் அப்படின்னு சொல்லுவோம். மரபு மின்னோட்டத்தினுடைய திசைக்கு ஆப்போசிட் திசையில் தான் எலக்ட்ரானுடைய ஓட்டம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை
பார்த்துக்கோங்க. இந்த மின்னழுத்த வேறுபாட உருவாக்குறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு சாதனம் தான் பேட்டரி அல்லது நம்ம வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பண்ணும்னா, ஒரு கம்பியில இந்த இடத்துக்கும், இந்த இடத்துக்கும் இடைப்பட்ட கம்பியில மின் அழுத்த வேறுபாட்ட உருவாக்கும். இங்க அழுத்தங்கள் அதிகமாகவும், இங்க அழுத்தங்கள் குறைவாகவும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அழுத்தங்கள் அதிகமான பகுதியில இருந்து குறைவான பகுதிக்கு இந்த மின்னோட்டம் அப்படிங்கிறது பாயும். அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணி குடுப்பாங்க. சரிங்களா? ஸோ மின் அழுத்த வேறுபாட்ட உருவாக்கக்கூடிய ஒரு சாதனம் என்ன அப்படின்னு கேட்டா, பேட்டரி அப்படிங்கிறத நீங்க வந்து சொல்லணும். தென் அனைத்து மின்விசைகளுக்கு எதிராக ஓரலகு நேர்மின்னூட்டம் ஒன்றை ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு கொண்டு வர செய்யப்படக்கூடிய வேலை தான் மின்னழுத்தம். இங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. நேர்மின்னூட்டம் அப்படிங்கிறத ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு இந்த நேர்மின்னூட்டமாக இருக்கக்கூடிய புரோட்டான இங்கிலிருந்து இங்க கொண்டுட்டு வரதுக்கு செய்யக்கூடிய அந்த வேலையத்தான் நம்ம மின் அழுத்தம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சிம்பிள். புரோட்டான ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு கொண்டு வரதுக்கு செய்யக்கூடிய அந்த வேலை தான் மின்னழுத்தம். அந்த மின்னழுத்தத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடியது தான் பேட்டரி. மின்னோட்டமானது நீரோட்டம் போல அதிக மின்னழுத்த மட்டத்திலிருந்து குறைந்த மின்னழுத்த மட்டத்தை நோக்கி பாயும். மின்னழுத்த வேறுபாட்டினுடைய எஸ்ஐ அலகு வோல்ட். பேட்டரி அப்படிங்கிறத வடிவமைச்சது யாரு? வோல்டா. இரு புள்ளிகளுக்கு இடையேயான மின்னழுத்த வேறுபாட்டை வோல்ட் மீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவியை பயன்படுத்தி மின்னழுத்த வேறுபாட்டை கணக்கிடலாம். வோல்ட் மீட்டர் அப்படிங்கிறது மின்னழுத்த வேறுபாட்டை பயன்படுத்தி கணக்கிடலாம்னு சொல்றாங்க. சரியா? தென் நெக்ஸ்ட் இந்த கண்டென்ட்டை நம்ம இதுக்கு அடுத்த வீடியோல இருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காம பகிர்ந்துக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே கரெக்டாக உங்களை வந்து சேரணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய தமிழன் டச் டிஎன்பிஎஸ்சி அகாடமி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகான் இருக்கும், அதையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை தயவு செஞ்சு உங்களுடைய நண்பர்களுக்கு ஒருவருக்காவது பகிர்ந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதுதான் எங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.